சங்கியுடைய ஆட்டம் மீண்டும் தொடங்கியது கேரளா ஸ்டோரின்னு சொல்லி ஒரு படத்தை எடுத்து இஸ்லாமியர்கள் மீது வன்மம், கேரளா மீது வன்மம், தமிழகத்து மீது வன்மம், எப்படியாவது கேரளாவில் மத கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்றதுக்காக இந்த படம் எடுக்கப்பட்டது. எப்படிப்பட்ட படம் அப்படின்னு சொன்னால் பாருங்க, ஒரு இஸ்லாமிய குடும்பம் என்ன பண்ணுதுன்னு சொன்னால் ஒரு இந்து பெண்ணை பிடித்து கட்டாயப்படுத்தி மாட்டிறைச்சி உண்ணு வைக்கிற மாதிரி காட்சி வெளியே இருக்கு. அதுதான் நீங்க பாக்குறீங்க. எப்படிப்பட்ட அயோக்கிய செயலை பாருங்க. கேரளாவில் ஆனால் கேரளா மக்கள் படித்தவர்கள் என்று நிரூபித்து விட்டார். ஒட்டுமொத்த கேரளத்தில் இருக்க ஆண்கள் பெண்கள் அனைவரும் என்ன பண்ணாங்க, செருப்படி அடிச்சார். செருப்படின்ற நான் வீட்டுக்கு போயிட்டு அடிக்கல, அதற்கு சரியான பதில் செருப்படி பதில் கொடுத்தார்கள். அடினா இந்த மாதிரி அடி. எல்லாரும் சொல்ல, உணவு எங்களுடைய உள்ள, நாங்க இதுவரை எங்களுக்கு ஃபேவரட்டான உணவே மாட்டு இறைச்சி தான்டா, மாட்டு இறைச்சி பரோட்டா தான் நாங்கள் சாப்பிடுவோம், அதை தடுக்க வேண்டியது யாரும், இங்கே யாரும் கட்டாயப்படுத்தலடா, எங்களுடைய பாரம்பரிய உணவுடாது அப்படின்னு சொல்லி சரியான பதில் கொடுத்திருக்கார்கள். மூஞ்சில் செருப்பால் அடித்த மாதிரி பதில் கொடுத்தார்கள். நிச்சயமா வாழ்த்துக்கள் இவர்களுக்கு. படித்தவர்கள் தான். ஆனால் எப்படியாவது இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் அந்த இடத்தில் கலவரம் செய்ய வேண்டும் என்ற இந்த சங்கிகளுடைய திட்டம். ஆனால் அது பலிக்காது. எங்க பலிக்காது? கேரளாவில் பலிக்காது ஐயா. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் பலிக்காது. ஆனால் இப்படி முயற்சி பண்றாங்க. அந்த இது இல்லாமல் நல்லா தெளிவாக படித்தவர்கள் மாதிரி தெளிவாக பதில் கொடுத்திருக்கார்கள். சரியான பதில்.